Welcome back to my Easy Grammar. Dear viewers, if you like this video, subscribe this and press the bell icon. Whenever I upload my videos, you can get it. In this video, we go to see non-finite verbs. Non-finite verbs which consists of gerund, infinitive, participles. In the gerund, infinitive, participles, இது எல்லாமே verbals-னு சொல்லுவாங்க. verbals. இதுதான் non-finite verbs. Just now, before move on the topic, gerund, verb which has 5 parts: V1, V2, V3, V4, V5. V1 is present tense. V2 past tense. V3 past participle. V4 present participle. V5 infinitive. So, before move on this topic, we have to learn. நம்ம இதை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒரு verb வந்து 5 parts உண்டு ஒரு verb. For example, you take one verb, go. Past tense went. Past participle gone. Present participle going. Infinitive to go. That's all. ஆக நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா past participle, present participle, infinitive. Here இந்த past participle எந்த இடத்துல யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா we are used past participle in 2 places. ஒன்னு வந்து என்ன அப்படின்னு சொன்னா perfect tense. Another one is passive form. ஆக இந்த past participle வந்து நம்ம ரெண்டு இடத்துல நம்ம யூஸ் பண்றோம். ஒன்னு வந்து perfect tenseல யூஸ் பண்றோம், இன்னொன்னு passive formல நம்ம யூஸ் பண்றோம். ஆல்ரெடி நான் சொல்லி இருக்கிறேன் ஒரு perfect tense உடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொன்னா have plus V3. perfect tense உடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு have form verb வந்திருக்கும், அதுக்கு அடுத்து இந்த past participle வந்திருக்கும். V3 means past participle. past participle தான் நம்ம V3 ன்னு சொல்றோம். அத வந்து நம்ம ரெண்டு இடத்துல யூஸ் பண்றோம். ஒன்னு perfect tenseல, இன்னொன்னு passive formல. ஒரு have form verbக்கு அடுத்து இந்த past participle யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அது perfect tense. இதே ஒரு be form verbக்கு அடுத்து இந்த past participle யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அது passive form. அது இப்போ அதே மாதிரி இந்த present participle வந்து நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்றோம்னா இதையுமே ரெண்டு இடத்துல யூஸ் பண்றோம். ஒன்னு வந்து என்ன அப்படின்னு சொன்னா continuous tenseல யூஸ் பண்றோம். இனி ஒன்னு வந்து என்ன அப்படின்னு சொன்னா gerund யூஸ் பண்றோம். ஆக we are used present participle in the place of continuous tense and as a gerund. இந்த gerund வந்து நம்ம யூஸ் பண்றோம் present participle. இந்த present participle எல்லாமே ing form தான். ing form of the verb is called present participle. For example, walk அப்படின்னு சொன்னா walking, read reading, write writing. ing form of the verb is called present participle. இப்போ இந்த non-finite verbக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாம இதெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒரு verb வந்து 5 parts இருக்குது. V1, V2, V3, V4, V5. V1 அப்படிங்கறதே present form தான்.
இந்த வித்தின் பிராக்கெட்ல ஏதாவது எங்கேயாவது நீங்க வேர்ப் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல V1 தான் வரும், பிரசன்ட் ஃபார்ம் தான் வரும் வித்தின் பிராக்கெட்ல. அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ், அது மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சொன்ன மாதிரி தான். அதைத்தான் நம்ம V3ன்னு சொல்றோம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் V3 அப்படின்னு சொல்றோம் ஒவ்வொரு இடத்துலையும். V4 அப்படிங்கக்கூடியது ING ஃபார்ம். அந்த ING ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப் தான் நம்ம V4ன்னு சொல்றோம். அந்த மாதிரி இன்ஃபினிட்டிவ் லாஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா இன்ஃபினிட்டிவ், அது நம்ம இதுல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ரைட். இப்போ லிசனிய இப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னு வந்து பாருங்க, ஜெரண்ட். இந்த ஜெரண்ட் அப்படிங்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா ING ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப், ஐ மீன் V4. இது it does not show the tense of the sentence, does not show the tense of the sentence. ஏன்னா இது வெர்பல் ஃபார்ம் தான். இது ING ஃபார்ம் ஆஃப் தி வெர்ப் தான். ஆனா வெர்பா வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, ING ஃபார்மை தனியா நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஒரு பி ஃபார்ம் வெர்புக்கு அடுத்து am, is, are, was, were, shall be, will be தான் பி ஃபார்ம் வெர்ப். இதுக்கு அடுத்து இந்த ING ஃபார்ம் V4 நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அது கண்டினியூஸ் டென்ஸ். ஆக இது தனியா நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஆகையினால இது வந்து என்னதுன்னா இந்த ஜெரண்டா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே அது வந்து என்ன செய்யாது அப்படின்னு சொன்னா வெர்பு கிடையாது. அது அதை வச்சு நம்ம டென்ஸை வந்து என்ன செய்ய முடியாது, ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா இட் டஸ் நாட் ஷோ தி டென்ஸ் ஆஃப் தி சென்டென்ஸ். இனி ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா இட் கம்ஸ் வித் எ நவுன், comes with a noun, comes with a noun. in our day to day life, நம்ம டே டு டே லைஃப்லயே நிறைய நம்ம யூஸ் பண்றோம். இப்போ வாஷிங் மெஷின் அப்படின்னு சொல்லி இருக்கு, வாக்கிங் ஸ்டிக், வாக்கிங் ஸ்டிக், வாக்கிங் ஸ்டிக், வாஷிங் மெஷின், வாஷிங் மெஷின், ரைட்டிங் பேட், வாஷிங் மெஷின், ரைட்டிங் பேட், வாக்கிங் ஸ்டிக், இது எல்லாமே என்ன அப்படி பாருங்களேன். வாக்கிங் அப்படிங்கக்கூடியது இந்த இடத்துல வாஷிங் அப்படிங்கிறது வந்து ஜெரண்ட். இது எதோட வந்திருக்குது அப்படின்னா ஸ்டிக் அப்படிங்கக்கூடியது நவுனு, அத மாதிரி மெஷின் அப்படிங்கிறது நவுன் தான். இப்ப ரைட்டிங் பேட் அப்படின்னு சொல்றோம், அந்த பேட் அப்படிங்கக்கூடியது நவுனு, ரைட்டிங் அப்படிங்கிறது ஜெரண்ட். ஆக அந்த ஜெரண்டை வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா ஒரு நவுனோட நம்ம வந்து என்ன செய்யறோம்னா யூஸ் பண்றோம். ஜெரண்டை பொறுத்த வகையில இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். ஒன்னு, இது டஸ் நாட் ஷோ தி டென்ஸ் ஆஃப் தி சென்டென்ஸ். அனதர் ஒன்னு வந்து என்ன அப்படின்னு சொன்னா இட் கம்ஸ் வித் எ நவுன், இட் கம்ஸ் வித் எ நவுன். ஓகேவா? ரைட். சரி, இப்போ இந்த ஜெரண்டை வந்து நம்ம எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு வேர்பு வந்து ஹெல்ப் அப்படிங்கக்கூடிய வேர்பு நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா ஹெல்ப் அல்லது ஹெல்ப்டு இந்த மாதிரி வந்திருக்கு. ஒரு கிவன் எக்ஸசைஸ்ல ஒரு சென்டென்ஸ்ல ஹெல்ப் ஒரு ஹெல்ப்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நீங்க ஜெரண்ட் யூஸ் பண்ணா தப்பு இல்லை. அதே மாதிரி அந்த இடத்துல டு இன்ஃபினிட்டிவும் பேர் இன்ஃபினிட்டிவும் யூஸ் பண்ணிடலாம். அது என்ன சார் டு இன்ஃபினிட்டிவ் பேர் இன்ஃபினிட்டிவ்? அது நம்ம இன்ஃபினிட்டிவ் பார்க்கும்போது நம்ம அதை பார்த்துக்கலாம். அடுத்து வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போ ஹியர், ஹியர், ஹியர்ட், see, saw, இந்த மாதிரி வேர்ப்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த வேர்ப்ஸ் வரக்கூடிய சென்டென்ஸ்ல நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஜெரண்டும் யூஸ் பண்ணலாம், பேர் இன்ஃபினிட்டிவ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆக நீங்க மொத்தத்துல நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சில வேர்ட்ஸ், ஒரு வேர்ப் வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ இங்க பாருங்க, இப்போ மேக், by, make, made, by, bad, let's, அது மாதிரி here, heard, see, saw, அது மாதிரி help. இந்த வேர்ப்ஸ் வந்து நீங்க என்ன செய்ய அப்படின்னா உங்க மைண்ட்ல வச்சுக்கணும் கரெக்டா.
இந்த வெர்பை வந்து நீங்க என்ன செய்றீங்க, இந்த வெர்ப்ஸ் எல்லாத்தையுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி. இப்போ இந்த மேக் அல்லது மேட், பை, பேட், லெட், இது வந்து இப்போ ஆக்டிவ் ஃபார்ம்ல வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த சென்டென்ஸே வந்து இப்போ மேக் அல்லது லெட் வரைக்கும் எடுத்துக்கோங்க. மேக், மேடு, பைடு, பேட், லெட் இது வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஆக்டிவ் ஃபார்ம்ல வருது. அப்ப ஆக்டிவ் ஃபார்ம்ல வரும்போது நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னு சொன்னா பேர் இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்றீங்க. என்ன இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்றீங்க? பேர் இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்றீங்க. ஓகேவா? சார், மேக், மேடு, பைட், பேட், லெட் வந்திருக்கு. ஆனா பேசிவ் ஃபார்ம்ல வந்திருக்கு. ஆனா ஆக்டிவ் ஃபார்ம், பேசிவ் ஃபார்ம்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸ்ட்ரக்சர். பி ஃபார்ம் வேர்ப், V3 பை. ஒரு பி ஃபார்ம் வேர்புக்கு அடுத்து V3, V3க்கு அடுத்து பை வந்துச்சு அப்படின்னா அது பேசிவ் ஃபார்ம். சார், இந்த வேர்ப் வந்திருக்குது, சாரி இந்த மாதிரி வேர்ப் வந்திருக்குது, ஆனா பேசிவ் ஃபார்ம்ல வந்திருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க அந்த இடத்துல என்ன இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்றீங்கன்னா டு இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணிருக்கீங்க. எந்த இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணிருக்கீங்க? டு இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா இது வந்திருக்கு, ஆனா ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்குது. அந்த சென்டென்ஸ்ல வந்து பி வெர்ப் இல்ல, V3 இல்ல, பை இல்ல, எதுவுமே பி வெர்பும் இல்ல, V3 இல்ல. ஆனா இந்த வெர்ப் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பான முறையில பேர் இன்ஃபினிட்டிவ் தான் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா யூஸ் பண்ணணும். ஓகேவா? சரி. இப்ப ஜெரண்டா பத்தி பார்த்தோம், இன்ஃபினிட்டிவ் பத்தியும் கொஞ்சம் நம்ம பார்த்துருக்கிறோம். ஒரு அவுட்லைனா வந்து நம்ம என்ன செய்யறோம்னா பார்த்துருக்கிறோம். இப்ப இந்த இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இன்ஃபினிட்டிவ் அப்படிங்கறதுல இன்ஃபினிட்டிவ்ல பாருங்க, there are two types of infinitive. There are two types of infinitive. ஒன்னு வந்து என்ன அப்படின்னு சொன்னா to infinitive. ஒன்னு வந்து என்னது? to infinitive. இன்னொன்னு வந்து என்னது அப்படின்னு சொன்னா bare infinitive அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து என்னது அப்படின்னு சொன்னா bare infinitive. ஓகேவா? bare infinitive-னா என்னது அப்படின்னு சொன்னா bare அப்படின்னு சொன்னாலே empty அப்படிங்கிற மீனிங். bare means empty, அதாவது without. அப்போ bare infinitive அப்படின்னா empty, without. அப்போ without to infinitive. infinitive தான், ஆனா without to. அப்ப to infinitive-னா என்ன அப்படின்னு சொன்னா 2 வந்திருக்கும் plus V1 வந்திருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், V1 அப்படின்னாலே present form. to talk, to meet, இல்லையா, to see, to look, to meet, to read, to write. இந்த மாதிரி 2க்கு அப்புறம் ஒரு present form, அந்த present form தான் நான் V1 னு சொல்றேன். 2க்கு அப்புறம் ஒரு present form வந்திருக்குது அப்படின்னு சொன்னா அது to infinitive. அந்த இன்ஃபினிட்டிவ்ல ரெண்டு இருக்குது. ஒன்னு to infinitive, இன்னொன்னு bare infinitive. bare infinitive அப்படின்னு சொன்னா 2 இல்லாமல் வரக்கூடிய இன்ஃபினிட்டிவ் தான் bare infinitive. அந்த bare infinitive ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சில வெர்புகள் கொடுத்தேன் இல்லையா, அந்த வெர்ப்ஸை வந்து நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு சொன்னா மைண்ட்ல வச்சுக்கிறீங்க. அடுத்த வீடியோல நம்ம இந்த bare infinitive பத்தியும் பார்ட்டிசிபிளை பத்தியும் இனி கொஞ்சம் விரிவா நம்ம பார்க்கலாம். ஓகேவா? If you like this video, please subscribe this and press the bell icon. Thank you. I will meet you in your next video. Thank you.